வலதுசாரி இனவாதமா இடதுசாரி தமிழ் தேசியமா என்கிற கருத்து ஒரு தேவையான நேரத்தில் விடுதலை தமிழ் புலிகள் கட்சி இந்த கருத்தை முன்னிறுத்திருக்கிறது என்பதை எண்ணி நான் முதலில் கட்சியினுடைய தலைவர் சகோதரர் குழந்தை அரசன் அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் இந்த தலைப்பு என்பது சில பேருக்கு மறுப்பு சொல்வதாக இருக்கலாம், அல்லது பல பேருக்கு இதுவே சிறப்பு சேர்ப்பதாக இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். என்னை பொறுத்தவரை வலதுசாரி இனவாதமா இடதுசாரி தமிழ் தேசியமா மிக ஆழமான தலைப்பாக இதை நான் பார்க்கிறேன். அது என்ன இனவாதம், அது என்ன தேசியவாதம், அது என்ன வலதுசாரி இனவாதம் இடதுசாரி தமிழ் தேசியம். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, வலதுசாரிகள் என்பவர்கள் யார், இடதுசாரிகள் என்பவர்கள் யார், வலதுசாரி அரசியல் என்றால் என்ன, இடதுசாரி அரசியல் என்றால் என்ன என்கின்ற அந்த புரிதலை நாம் முதலில் கொண்டு வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எழுத்தாளர் வெங்கடேசன் அவர்கள் அரசியல் எனக்கு பிடிக்கும் என்கின்ற ஒரு புத்தகத்திலே இந்த இடதுசாரிகளுக்கும் வலதுசாரிகளுக்கும் மிக அருமையாக கதை வடிவத்தில் எளிமையாக புரிகிற அளவிற்கு ஒரு செய்தியை சொல்லியிருப்பார். அதாவது பிரிட்டிஷ் காலகட்டங்களில் அல்லது ஏதோனும் ஒரு மன்னர் ஆட்சியை நாம் நினைவு கொள்ளலாம். மன்னர் ஆட்சி புரிகிற போது அந்த மன்னருக்கு ஆலோசனை செய்கிறோம் என்கின்ற பெயரிலே பிரபுக்களாக இருக்கலாம் அல்லது அவருடைய சகாக்களாக இருக்கலாம், அவர்கள் எல்லாம் மன்னருக்கு அருகே இருந்து மன்னருக்கு ஆலோசனை சொல்லி மன்னனுடைய நெருக்கமான உறவுகளாக இருந்து அந்த ஆட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற போது இங்கே அந்த மன்னரோடு நெருக்கமாக இருக்கிற அவர்களை தாண்டி இருக்கக்கூடிய ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் மன்னருக்கு நெருக்கமாக வர முடியாது, மன்னருக்கு ஆலோசனை வழங்க முடியாது. ஏன், மன்னரிடத்தில் நம்முடைய குறைகளை கூட நேரடியாக போய் சொல்ல முடியாது. எனவே குறைகளை சொல்ல முடியாத, மன்னரை நேரடியாக பார்க்க முடியாத ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த சபைக்கு வெளியே இருப்பார்கள். அவருக்கும் மன்னருக்கும் அவருக்கும் அந்த சகாக்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படுவதாக வைத்துக் கொள்ளுங்கள், அது ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த யுத்தத்தை சமாளிக்க, அந்த பஞ்சத்தை சமாளிக்க மன்னர் மக்கள் மீது வரியை சுமத்துகிறார். எந்த மக்கள் மீது? நம்முடைய அருகே இருக்கக்கூடிய சகாக்களிடம் இல்லை. நமக்கு ஆலயசுரை என்கின்ற பெயரை சொல்லிக் கொண்டு மிட்டா மிராசுகளாக இருக்கிறார்களே, அவர்களிடத்திலே இல்லை. மாறாக ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களாக இருக்கிற மக்கள் மீது வரிச்சுமையை அதிகப்படுத்துகிறார்கள். ஆக மக்கள் பார்க்கிறார்கள், வரிச்சுமை அதிகமாக அதிகமாக மன்னருக்கு எதிராக ஒரு போராட்டம் நடக்கிறது, ஒரு புரட்சி வெடிக்கிறது. எங்கள் மீது ஏன் வரி சுமையை சுமத்துகிறீர்கள், எங்களால் வரி கட்ட முடியாது என்ற அந்த யுத்தம் தொடங்கிய பிறகு அது ஒரு கிளர்ச்சியாக வெடிக்கிறது. அப்படி அந்த கிளர்ச்சியை அடக்குவதற்காக மன்னன் அந்த கிளர்ச்சியை ஒடுக்குவதற்காக அல்லது சமாளிப்பதற்காக ஒரு ஆலோசனை செய்கிறார். அப்போது மன்னனிடத்தில் இருப்பவர்கள் எல்லாம் இவர்கள் கிளர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வேறு வழி இல்லை, அவர்களையும் இந்த சபைக்குள்ளே அனுமதிக்கலாம் என்று சொல்கிறார். உடனே மன்னர் அவர்களை அழைத்து, இனிமேல் உங்கள் குறைகளையும் சபையிலே வந்து சொல்லிக் கொள்ளலாம், நாளையிலிருந்து நீங்கள் சபையிலே அனுமதிக்கப்படுகிறீர்கள் என்று ஒரு உத்தரவு வருகிறது. அப்படி இதுவரை உள்ளே அனுமதிக்க முடியாத ஏழை எளிய மக்கள், பஞ்ச பரதேசிகள் நாளையிலிருந்து சபைக்குள்ளே வரப்போகிறார்கள். இதை பொறுத்துக் கொள்ள முடியாத மன்னருக்கு அருகிலே நிலப்பரப்புகளாக இருக்கிற பணக்காரர்களாக இருக்கிற அவர்கள், மன்னா அவர்களை கிளர்ச்சியை அடக்குவதற்காக உள்ளே அனுமதித்து விட்டீர்கள், ஆனால் அவர்கள் உள்ளே வந்து எங்களோடு சமமாக அமர்வதா, அதை நாங்கள் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள முடியாது. அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் விளிம்பு நிலையை சார்ந்தவர்கள், பஞ்ச பரதேசிகள், கேட்பாரற்றவர்கள், அவர்களோடு நாங்கள் சமமாக அமர முடியாது என்று சொல்கிறார். இதையும் சமாளிக்க மன்னன் சொல்கிறான், அப்படி என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் வலது கையிலே வலதுகரம் இருக்கக்கூடிய பகுதியிலே அமர்ந்து கொள்ளுங்கள், அந்த பஞ்ச பிரதேசிகள் எல்லாம் இடது பக்கமாக அமர்ந்து கொள்ளட்டும் என்று மன்னரோடு நெருக்கமாக மன்னனுக்கு
மன்னருக்கு எதிராக மாற்றத்தை உருவாக்க வேண்டும், புரட்சியை உருவாக்க வேண்டும் போராடினார்கள் அல்லவா, அவர்கள் எல்லாம் இடது பக்கம் அமர செய்துவிட்டார்கள். எனவே மன்னர் ஆட்சியை மாற்றம் ஏற்படாமல் அப்படியே ஏற்றுக்கொள்பவர்கள் வலதுசாரிகள், மன்னர் ஆட்சிக்கு எதிராக புரட்சி செய்பவர்கள் இடதுசாரிகள் என்கின்ற அடிப்படையிலே அந்த கதையை முடித்திருப்பார், எடுத்துக்காட்டை முடித்திருப்பார். எண்ணி பாருங்கள், இது வேறு ஒன்றுமே செய்தி அல்ல. மன்னராட்சியாக இருக்கட்டும் அல்லது மக்களாட்சியாக இருக்கட்டும், அந்த ஆட்சியிலே இருக்கக்கூடிய மன்னரை அல்லது பிரதமரை, நம்முடைய நாட்டில் இருந்து பேசிக்கொள்ளலாம், பிரதமரை அல்லது இந்தியாவினுடைய ஜனாதிபதியை எல்லாம் அனுசரித்து அவரோடு அங்கம் வகித்து அந்த ஆட்சியில எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்லுபவர்கள் வலதுசாரிகள், இந்த ஆட்சிக்கு எதிராக போராட வேண்டும் என்று சொல்பவர்கள் இடதுசாரிகள். இப்பொழுது எண்ணி பாருங்கள், வலதுசாரிகள் என்றால் அமைப்பு முறையை அப்படியே ஏற்பவர்கள், இடதுசாரிகள் என்றால் அமைப்பு முறையை எதிர்ப்பவர்கள் என்பதாக நாம் புரிந்து கொள்வோம். இந்த சிந்தனையோடு இந்த கருத்தரங்கத்திற்குள்ளே நான் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏனென்று சொன்னால் இந்த சிந்தனையிலே இருப்பவர்கள் யார்? இதிலே ஒரு அரசியல் இருக்கிறது. அதுதான் வலதுசாரி அரசியல், இடதுசாரி அரசியல் என்று சொல்லுவார்கள். அரசியல் என்றாலே ரெண்டுதான், அதுல வேற பெரிய அரசியல் எல்லாம் ஒண்ணு இல்ல. இங்க ரொம்ப பேர் கட்சி வச்சு நடத்துறாங்க. கமலஹாசன் கட்சிக்கு பேரு மக்கள் நீதி மையம் அப்படின்னு நினைக்கிறேன், மக்கள் நீதி மையம். அவருடைய கட்சிக்கு விளக்கம் அவர் சொல்றாரு, நாங்க மக்களுக்கு நடுநிலையா இருந்து நீதி சொல்லுவோம் அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்றாரு. நான் கேட்கிறேன், யாருக்கேனும் இரண்டு பேருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை நடுநிலையாக இருந்து ஒரு தீர்ப்பை சொல்ல முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக சொல்ல முடியாது. ஒருவேளை அவன் அப்படி சொன்னால் அவன்தான் வலதுசாரி என்று நாம் புரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட தீர்ப்பு ஆண்மை சாதிகளுக்கு தான் அது சாதகமாக அமையும். ஒருவாறு ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கு அது அமையாது. எனவே நடுநிலை என்று ஒன்று கிடையாது. நீ இந்த பக்கமா அந்த பக்கமா, ஒடுக்கப்பட்ட மக்கள் பக்கமா ஆண்மை சமூகத்திற்கு பக்கமா என்பதுதான் செய்தி. எனவே இந்த செய்தியிலிருந்து நாம் பார்க்கிற போது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுபவர்கள் வலதுசாரிகளாக இருக்கிறார்கள். எந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக எத்தனை ஒடுக்குமுறையானால், ஆனால் வலதுசாரிகள் என்பவர்கள் இருக்கிற அமைப்பு முறையை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எந்த அமைப்பு முறையை? நாம் இப்பொழுது நம்முடைய அரசியலுக்குள்ளேயே வருவோம். இந்திய கட்டமைப்பு என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, இந்த இந்திய கட்டமைப்பு முறையில எந்த மாற்றத்தையும் கொண்டு வரக்கூடாது, கொண்டு வர முடியாது என்று எண்ணுபவர்கள் எல்லாம் வலதுசாரிகள். இப்ப நீங்க இப்படி வச்சுக்கலாம், நம்முடைய நாட்டை பாரதிய ஜனதா கட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிப்பவர்கள் எல்லாம் வலதுசாரிகள் என்று வெளிப்படையாகவே சொல்லிவிடலாம். நீங்க டிவியில விவாதத்தை பாப்பீங்க, இவர் இந்த இயக்கத்தை சார்ந்தவர், அவர் அந்த இயக்கத்தை சார்ந்தவர், இவர் வலதுசாரி சிந்தனையாளர், இவர் இடதுசாரி சிந்தனையாளர் சொல்லுவாங்க. நீங்க இந்த இடதுசாரி சிந்தனையாளர் என்கின்ற பெயரிலே அமர்ந்திருப்பவரையும் வலதுசாரி சிந்தனையாளர் என்கின்ற பெயரில் அமர்ந்திருப்பவருடைய விவாதத்தை பார்த்தாலே தெரியும். இடதுசாரி சிந்தனையாளர் சொல்றவங்க புரட்சியை பத்தி பேசுவாங்க, மக்களை பத்தி பேசுவாங்க, அரசுக்கு எதிராக பேசுவாங்க. வலதுசாரி சிந்தனையாளர்கள் அப்படி பேச மாட்டாங்க. எனவே இந்த அரசியலை நாம் புரிந்து கொள்கிற போது யார் நமக்கானவர்களாக இருக்கிறார்கள், யார் நமக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டு இந்த கருத்தரங்கத்திற்குள்ளே நுழைய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு அரசியல், இனவாதம் என்கின்ற ஒரு அரசியல். அது என்ன தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு அரசியல், இனவாதம் என்ற ஒரு அரசியல் என்று சொன்னால், தமிழ் தேசிய மக்களை சமூக நிலையில் இருந்து அல்லது சமூக அறிவியலில் இருந்து சிந்திக்கக்கூடியவர்கள் தமிழ் தேசியர்களாக இருக்கிறார்கள். அல்லது தமிழர் என்கின்ற ஒரு மொழியை, ஒரு இனத்தினுடைய அடையாளத்தை உணர்ச்சி வசப்படுத்தப்பட்டு தன்னுடைய பேச்சினால் தூண்டப்பட்டு அதை ஒரு அரசியலாக மாற்ற துடிப்பவர்கள் இனவாத அரசியலுக்கு தள்ளப்படுகிறார்கள். தமிழ் தேசிய அரசியல்வாதிகளை பாருங்கள், கருத்தை கருத்தால் வெல்ல முயற்சிப்பார்கள். இனவாத அரசியல் பேசுபவர்கள் பாருங்கள், கருத்தை கருத்தால் வெல்ல முடியாமல் கைகலப்புக்கே அவர்கள் தயாராக இருப்பார்கள். உங்களுக்கே தெரியும் யார் கருத்தை பேசினார், யார் கருத்துக்கு எதிராக கைகலப்புக்கு வீட்டுக்கு தேடி சென்றார்கள் என்று தெரியும். ஆம், பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் தமிழ் தேசிய அரசியலை கருத்தியலாக பேசுகிறார். பேராசிரியர் ஜெயராமன் அவர்களுக்கு கருத்தியலால் பதில் சொல்ல வேண்டிய நபர்கள் கருத்தை வெல்ல முடியாமல் கெட்ட வார்த்தைகளால், தகாத வார்த்தைகளால்
வன்முறையை நடைமுறைப்படுத்துவர்களாக மாறி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் எப்பொழுதுமே உணர்ச்சி வசப்படுதல் என்பது இனவாதத்திற்கு தான் விட்டு செல்லும் என்பதற்கு அடையாளமாகத்தான் பேராசிரியர் ஜெயராமன் அவர்கள் மீதான அந்த வன்முறை தாக்குதல் அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம். இப்பொழுது இவர்கள் எழுப்பியிருக்கிற கேள்விகள் ஏராளம். நான் வெளிப்படையாவே சொல்லிடலாம். இங்க இருக்கிற இந்த நிகழ்ச்சியில திராவிடரா தமிழரா என்கின்ற அந்த கருத்தரங்கத்துடைய மறுப்பாக கூட இது இருக்கலாம் என்று ஒரு பார்வையும் இருக்கிறது. அதே சமயத்தில் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய அடிப்படை கடமையும் நமக்கு இருக்கிறது. என்ன தமிழரா திராவிடரா? நியாயமாக இங்கே தமிழரை அல்லது தமிழை யார் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள்? தமிழை, தமிழ் மொழியை, தமிழ் இனத்தை யார் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள்? ஒரு இனத்தின் விடுதலையை பேசுகிற போது அந்த இனத்திற்கான எதிரி யார், துரோகி யார், நண்பர் யார் என்கின்ற அடையாளத்தை காணாமல் ஒரு இனத்தினுடைய விடுதலை அரசியலை பேசிவிடவே முடியாது. நண்பர்களை அடையாளம் காண தெரியாதவர்கள், துரோகிகளை அடையாளம் காண தெரியாதவர்கள், எதிரிகளை அடையாளம் காண தெரியாதவர்கள் சரியான அரசியல் பயணத்தை அவர்கள் முன்னெடுக்கவில்லை. அந்த அடிப்படை கூற்றிலிருந்து பாருங்கள், தமிழ் தேசியத்தினுடைய எதிரி யார்? தமிழை அழித்துக் கொண்டிருப்பவர்கள் யார்? நீங்களே சொல்லிவிட்டீர்களே, திராவிடம் என்கிற ஒரு மொழி கிடையாது. அப்படி என்று சொன்னால் தமிழ் மொழியை திராவிட மொழி அழிக்கவில்லை. நீங்களே சொல்லிவிட்டீர்களே, திராவிடர் என்கிற ஒரு இனம் கிடையாது. அப்படி என்று சொன்னால் திராவிட இனத்தை சார்ந்தவர்கள் தமிழ் இனத்தை அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கும் மேலாக தமிழ் இனம் அழிந்து கொண்டிருக்கிறது. மொழியால் அழிகிறது, இனத்தால் அழிகிறது, பண்பாட்டால் அழிகிறது, கலாச்சாரத்தால் அழிகிறது. இதை அழிப்பவர்கள் யார்? நமக்கான எதிரியா? அதுதான் இங்கே நாம் கேட்க வேண்டிய கேள்வி. நேரடியாக சொல்லலாம், தமிழ் இனத்தின் நேரெதிரி, நேரான பகையாளர் என்பவர்கள் இங்கு இருக்கக்கூடிய ஆரியர்கள் தான், பார்ப்பனர்கள் தான். தமிழனுக்கு நேர் எதிரான கருத்து என்பது ஆரிய கருத்து, பார்ப்பனிய கருத்து, பிராமணிய கருத்து. எனவே தமிழை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னார், தமிழனை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், தமிழின் மொழியை, இனத்தை, அடையாளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எதிர்க்க வேண்டிய எதிரி இங்கே பார்ப்பனியமாக இருக்க வேண்டுமா, திராவிடமாக இருக்க வேண்டுமா? எண்ணிப்பாருங்கள். நான் முன்பே சொன்னேன், இப்படித்தான் இடதுசாரி சிந்தனையாளர்கள் எதிரியை சரியாக அடையாளம் கண்டு பார்ப்பனியத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள், ஆரியத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆரியத்திற்கு எதிராக, அந்த பார்ப்பனியத்திற்கு எதிராக போராடுகிற ஆயுதமாக திராவிடத்தை கையில் எடுக்கிறார்கள், தந்தை பெரியாரை கையில் எடுத்திருக்கிறார்கள். திராவிடம் என்பதும் பெரியாரியம் என்பதும் ஆரியத்திற்கு எதிரான நேரெதிராக இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம். இந்த ஆயுதத்தை கொண்டு நாம் பார்ப்பனியத்தை தகர்க்க முயற்சிக்கிறோம். இதை தெளிவாக புரிந்து கொண்ட பார்ப்பனியம் நம்மை இந்தியா முழுவதும் இருக்கிற பல்வேறு தேசிய இனங்களை நம்மால் ஒடுக்க முடிகிறது, அடக்க முடிகிறது, கையாள முடிகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிராமணிய கருத்துக்கள் பரவ முடியவில்லை. பிஜேபி, ஆர்எஸ்எஸ் கால் பதிக்க முடியவில்லை. எனவே தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இது முடியல நம்ம யோசிக்கிறோம். நீங்க 1925ல ரெண்டு கட்சி ஒரே நேரத்தில் உதயமாச்சு. தந்தை பெரியார் அவர்களால் உருவாக்கப்பட்ட சுயமரியாதை இயக்கம், அதே நேரத்தில் தான் ஆர்எஸ்எஸ் இயக்கம் உருவானது. ரெண்டு ஒரே வருஷத்துல உதயமாச்சு, ரெண்டு நேரெதிரான கருத்து. 1925க்கு அப்புறம் 1900 வருஷத்துக்கு அப்புறம் 75 வருஷம் நான் கருதுறேன். அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் இயக்க தலைவர்கள் எல்லாம் அகில இந்திய அளவில் ஒரு கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்தில் விவாதிக்கிறான். 25ல கட்சி தொடங்கிட்டோம், அடுத்து கட்சி தொடங்கி 70 ஆண்டுகளுக்கு மேல ஆகிடுச்சு. இந்தியாவில் பல மாநிலத்தில் நம்ம வேறுபட்டுட்டோம், கால் பதிச்சிட்டோம், தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் கால் பதிக்கல அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வாதம் நடக்கும். அப்போது தமிழ்நாட்டினுடைய ஆர்எஸ்எஸ் தலைவராக இருந்தவர் சொல்லுகிறார், தமிழ்நாட்டில் பெரியார் என்கின்ற கடற்பாறை ஒன்று இருக்கிறது, அந்த கடற்பாறையை மீறினால் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியும். வெளிப்படையான டாக்கு, இது ஓபன் விவாதம், மறுக்க முடியுமா? அப்ப நாங்க கூட அந்த நேரத்தில் பேசணும். 70 ஆண்டுகள் அல்ல, 700 ஆண்டுகள் ஆனாலும் தமிழகத்தில் பெரியாரியம் இருக்கிறவரை, திராவிடம் இருக்கிறவரை, ஆர்எஸ்எஸ் பிஜேபி அந்த அடிப்படைகள் கால் வைக்க முடியாது என்பதை இந்த கருத்தரை
பதறதுங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. திராவிடம்னு சொன்னா பதற வேண்டியவன் பதறான், பெரியார்னு சொன்னா பதற வேண்டியவன் பதறான். இப்பொழுது அந்த ஆர்எஸ்எஸ்க்கு பல வியூகங்கள் இருக்கிறது, அந்த பார்ப்பனியத்திற்கு பல பார்வைகள் இருக்கிறது. அவர்கள் கருதுகிறார்கள் நம்மை கால்வதிக்க விட முடியாத இந்த திராவிடத்தை, அதற்கு காரணமாக இருக்கிற பெரியாரியத்தை உடைத்தறிய வேண்டும் என்று சொன்னால் இரண்டின் மீதும் அவதூறுகளை முதலில் பரப்பு. ஆர்எஸ்எஸ் அஜெண்டா தெரியுமா? முதல்ல சாதி சாதியா பிரிப்பான், இல்லைன்னா அவன் மேல அவதூறு பதிப்பான், இல்லைன்னா அவன் மேல ரயில் விடுவான், ஏதோ ஒரு வகையில நெருக்கடி கொடுத்து அதை சிதைக்க முயற்சிப்பான். அப்படித்தான் திராவிடத்தை சிதைக்க முயற்சிக்கிறார்கள், பார்ப்பனியத்தை காப்பாற்ற துடிக்கிறார்கள். அதற்கு அவர்கள் முதலில் நேரடியாக யுத்தம் செய்தார்கள். இப்பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய சில குழுக்களையே உருவாக்கி நமக்கு எதிராகவே கருத்துக்களை விதைத்து நம்மை அண்ணன் தம்பிகளாக இருக்கிற நம்மை நேர் எதிர்த்து செயலாக திருப்பி விட்டு பார்ப்பனியம் உள்ளே நுழைய துடிக்கிறது. அதில் பல பேர் இன்றைக்கு சிக்குண்டு கிடக்கிறார்கள். இங்கே அவர்கள் பேசினார்கள். என்னை பொறுத்தவரை அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் ஐயா மணியரசன் அவர்கள் மீதும் பெரும் மதிப்புடையவர். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் எல்லாம் சட்டக்கல்லூரியிலே படிக்கிற போது, தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே வருகிற போது எனக்கு வழிகாட்டிகளாக, அரசியலுடைய அந்த கவனத்தை ஈர்ப்பவர்களாக ஐயா தியாக அவர்கள், ஐயா நெடுமாறன் அவர்கள், ஐயா மணியரசன் அவர்கள், இவர்கள் எல்லாம் அழைத்து நான் இவருடைய கருத்தினால் ஈர்க்கப்பட்டு பொது வாழ்க்கையில வந்தோம் தமிழ் தேசிய அரசியலில். அதற்கு முன்னால் சாதி ஒழிப்பு களத்தில் நின்றவர்கள் தமிழ் தேசிய அரசுக்குள்ளே வந்ததற்கு இவர்கள் எல்லாம் காரணம். எனவே அவர்கள் மீது எனக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டு. நான் சட்டக்கல்லூரியிலே படிக்கிற போதே இதே தலைப்பில் ஐயா தியாக அவர்களை அழைத்து வந்து கருத்தரங்கு நடத்தி இருக்கிறேன். எனவே அவர்களுடைய கருத்து ஈர்க்கப்பட்டு வந்த நான் இன்றைக்கு ஐயா மணியரசனுடைய உரையை கேட்கிறேன், அண்ணன் சீமானுடைய உரையை கேட்கிறேன். எவ்வளவு பெரிய மாற்றம் தெரிகிறது. எதனால் ஏற்படுகிற மாற்றம்? அதை நான் கேள்விக்கு உட்படுத்துவது என்பது என்னுடைய அடிப்படை கடமையாக இருக்கிறது. இங்கே சொல்லுகிறார் ஐயா மணியரசன் அவர்கள் அந்த கருத்தரங்கத்தில் பேசியிருக்கிறார். ஒண்ணுமே இல்லை, சாதாரண விஷயம் தான். என்ன பேசியிருக்கிறாரு? இந்த திராவிடத்தை பேசுபவர்கள் நம்மை ஏமாற்றுகிறார்கள், நம்மளும் நம்பிட்டோம் அப்படின்னு சொன்னார். எதனால நம்பணும், எதை சொல்லி ஏமாத்தினாங்கன்னு அவரே விளக்க சொல்றாரு. அவர் சொல்றாரு, ஆரிய பார்ப்பனியத்தை எதிர்த்து கொண்டே சொன்னார்கள், அதனால் நாங்கள் ஏற்றுவிட்டோம். எப்படி? ஆரிய பார்ப்பனியத்தை எதிர்த்து கொண்டே சொன்னதால் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலையாகிவிட்டது. இப்பவும் நாங்கள் சொல்றோம், ஐயா மணியரசன் அவர்களே, அண்ணன் சீமான் அவர்களே, அதை போலவே ஆரியத்தையும் பார்ப்பனியத்தையும் எதிர்த்து கொண்டே தமிழ் தேசியத்தை பேசுங்கள். உங்கள் தமிழ் தேசியம் என்பது அது சரியான தேசியமாக இருக்க முடியும். எனவே ஆரியத்தை பார்ப்பனியத்தை யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள் எங்களுடைய நண்பர்கள், அவர்கள் எங்களுடைய நட்பு சக்தி. ஆனால் ஆரியத்தினுடைய கைக்கூலிகளாக, பார்ப்பனியத்தினுடைய கைக்கூலிகளாக மாறி நீங்கள் திராவிடத்தை பெரியாரை கை வைக்க நினைத்தால் ஆரியத்திற்கு ஏற்படுகிற அதே நிலை போலி தமிழ் தேசியவாதிகளுக்கும் ஏற்படுத்துவதற்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு நேரம் ஆகும். நிறைய பேசுறாங்க, பேசுறதே திரும்ப திரும்ப பேசுறாங்க. நிறைய தலைவர்கள் பதில் சொல்லிட்டாங்க. என்ன திராவிடம்? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் திராவிடம் பேசுறான். பிற மாநிலத்துல ஏத்துக்கிட்டாங்களா? பெரியாரை கன்னடரா அவங்க சொல்றாங்க. கன்னட மாநிலத்துல பெரியார் சொன்ன திராவிடத்தை ஏத்துக்கிட்டாங்களா? ஆந்திராவில் ஏத்துக்கிட்டாங்களா? கேரளாவில் ஏத்துக்கிட்டாங்களான்னு சொல்றாங்க. அதுதான் சொல்றேன். ஏற்கனவே நீங்க உங்க பாதியிலே நான் வச்சுக்கிறேன். ஏற்காததினால்தான் தமிழ்நாடு மட்டும் அவர்கள் ஏற்காததினால்தான் அவர்கள் இந்திய சிறை கொட்டடியிலே அடங்கி கிடக்கிறார்கள். திராவிடத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் தமிழ்நாடு இன்னும் ஒரு தனி தீவாகவே இருக்கிறது. ஆந்திராக்காரன் திராவிடத்தை ஏற்றுக்கொண்டிருந்தால் ஆந்திராவும் தனி தீவாக இருந்திருக்கும். கன்னடக்காரன் திராவிடத்தை ஏற்றிருந்தான் என்றால் கன்னடமும் தனி தீவாக இருந்திருக்கும். ஏனென்று சொன்னால் இந்தியா என்பது ஒரு தேசிய இனத்தினுடைய சிறை கொட்டடி. அந்த சிறை கொட்டடியை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு தேசிய இனமும் தனித்தனியாக தீவுகளாக பிரிந்து செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு.
தமிழ்நாடு தலைநிமிர்ந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல தோழர்களே, முகநூல்ல பார்க்கிறோம், தொலைக்காட்சியில பார்க்கிறோம், வட மாநிலத்தில் என்ன நடக்குது. இன்றைக்கு கடந்த மாதம் பொதுக்குளத்திலே ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் குளித்தார் என்பதற்காக நிர்மாணப்படுத்தி சித்திரவதை செய்த கொடுமை மகாராஷ்டிராவில் நடக்கவில்லையா? நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? தன்னுடைய தந்தை செத்து கிடக்கிறான், தூக்கி செல்வதற்கு 108 ஆம்புலன்ஸ் இல்லாமல் தோழிய பணத்தை சுமந்து கொண்டு திரிகிறானே வட மாநிலத்திலேயே. சிந்திக்க மறுத்த காரணத்தினால், கேள்வி கேட்க மறுத்த காரணத்தினால், எதிர்த்து போராட மறுத்ததனால். போராட்டம் எப்ப வரும்? சிந்தனை வந்தா தான் போராட்டம் வரும். சிந்தனை எப்படி வரும்? மூட நம்பிக்கைகளால் சிதறி கிடக்கிற உன்னை சிந்திப்பதற்கு ஒரு தலைவன் வேண்டும். நான் சொல்றேன், தந்தை பெரியார் மகாராஷ்டிரத்திலே பிறந்திருந்தால், தந்தை பெரியார் உத்தரப்பிரதேசத்திலே பிறந்திருந்தால், தந்தை பெரியார் வட மாநிலங்களிலே பிறந்திருந்தால் அவருடைய அரசியல் களமே வேற. நான் எங்க வேணாலும் சொல்ல முடியும். எனவே இதெல்லாம் நமக்கு வந்து சொல்லாதீங்க, பூச்சாண்டி காட்டாதீங்க. சொல்றாரு, ஐயா பயங்கரமா பேசிட்டாரு. கேரளாவில் என்ன 93% பேர் படிச்சிருக்காங்களே, பெரியார் போய் கேரளாவில் படிக்க வச்சாரா? அதாவது சீமானவர்களுடைய பேச்சும் மணியரசனுடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டவர்கள், மாற்று கருத்து இல்லை. நாங்கள் கைதட்டிட்டே இருந்தோம். கைதட்ட நிலையை மாற்றி சிந்திக்க தொடங்கலாம். இவங்க பேசுறதுக்கு நம்ம கைதட்டுறமே, அது சரியான யோசிச்சோம். சிந்தித்த பிறகுதான் கைதட்டியது எவ்வளவு முட்டாள்தனமாக இருக்கிறது என்பதை நான் சிந்திக்கிறேன். போடுறேன் முகநூல்ல, நான் முகநூல்ல போடுற செய்தியை சொல்றேன். நான் ஒரு காலத்துல சீமா மேல பைத்தியமா இருந்தேன். இப்ப சீமா தான் பைத்தியமா சுத்துறாரு. நான் நிம்மதியை வேலை பார்த்துருக்கேன். போடுறான் முகநூல்ல. நாங்களும் அப்படித்தான் ஒரு நாள் பைத்தியமா தெரிஞ்சோம். பயங்கரமா பேர் ஈழ தமிழர்கள் அந்த நேரத்தில் 2008-2009 ஈழமே கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நாங்க அப்பதான் இயக்கத்தை ஆரம்பிக்கிறோம். சின்னந்திரி இயக்கம், காசு பணம் இல்லாத கட்சி. என்ன சொல்றது, சாதி அந்தஸ்து கூட கிடையாது கட்சி. அதனால எங்களுக்கு போராடணும்னு ஆசை இருக்கு, முடியல. அண்ணன் வந்தாரு, போராடுறாரு, பெரிய போராடி நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்பதான் கை கட்டிட்டு இருந்தோம். அப்புறம் தெரியுது, அண்ணன் பிரபாகரனுடைய அடையாளத்தை வைத்து அரசியலுக்கு வந்த அண்ணன் சீமானவர்கள் பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டார் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனா சிந்தித்த பிறகுதான் தெரியுது, சீமானுக்கு முதல் எதிரியாக யார் இருப்பார் என்று சொன்னால் அண்ணன் பிரபாகரன் மட்டும் இன்றைக்கு இறந்துட்டார் சொல்லல. அவர் இருந்திருந்தால் நிச்சயமாக சீமானுக்கு முதல் எதிரியாகவே அண்ணன் பிரபாகரன் இருப்பார். ஏன் தெரியுமா? அண்ணன் சீமானே சொல்லுவார், சிங்களத்துக்காரனே அண்ணன் பிரபாகரனுக்கு பாதுகாப்பா இருந்திருக்கிறான். நம்ம நிறைய செய்திகளை படிச்சிருந்து, அண்ணன் மாதிரி பல தடவை நம்ம போனதில்லை, அண்ணன் மாதிரி ஆமக்கரையில நம்ம சாப்பிட்டது இல்லை. தலைவராக பார்க்கணும்னு ஆசை இருக்க முடியல, அது வேற விஷயம். இப்ப அவர் சொல்றாரு, சிங்களத்துக்காரன் கூட பிரபாகரனுக்கு பாதுகாப்பா இருந்திருக்கிறான்னா, அப்ப சிங்களத்து இனத்தை அவர் விரோதியா பார்க்கல, சிங்கள இனத்தவர்களால் நடத்தப்படுகிற ராணுவத்தை அவர் எதிராக பார்த்தார். ராணுவத்தை அவர் வீழ்த்தினார், சிங்களர்களை ஒருபோதும் வீழ்த்தவில்லை. ஆனா சிங்கள மக்கள் கூட நேசித்தவர் பிரபாகரன் சொல்லவில்லை. ஆனா பிரபாகரனுடைய தம்பி சீமான் சொல்றாரு, என் இனத்தை கற்பழித்த அந்த சிங்களவனுடைய பெண் என் கையிலே கிடைத்தால் தமிழச்சியை எப்படி அவர்கள் கற்பழித்தார்களோ அதை போல பல மடங்கு பெரிதாக கற்பழித்து சீரழிப்பேன் என்று பேசியது சீமானா இல்லையா? பேசியது சீமானா இல்லையா? இது பிரபாகரனுக்கு எதிரானதா இல்லையா? கற்பழித்தவனை கற்பனை என்று பிரபாகரன் சொல்லிக் கொடுத்தாரா? இதுதான் பிரபாகரன் அரசியலா? இதுதான் தமிழ் தேசியமா? இதுதான் ஈழ விடுதலைக்காக போராடுவதா? நான் நிறைய சொல்லிருவேன். இது மாதிரி நிறைய சொல்லிட்டே இருக்கலாம், நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த கருத்தரங்கத்தில் நாம் ஒரு தெளிந்த நீரோடை பாதைக்கு வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஐயா மணியரசன் சொன்னார் இல்லையா, கேரளாவில் போய் பெரியார் படிக்க வச்சாரன்னு. இப்ப கேரளாவில் இப்போ ஸ்டேட்டஸ், கேரளாவில் போய் பெரியார் படிக்க போடல, சரி. ஆனா கேரளாவில் கேரளா பல்கலைக்கழகத்துல RSS பத்தி இருக்கிற பாடத்திட்டத்தை தூக்கிட்டு பெரியார் பாடத்திட்டத்தை போட்டான். பெரியாரால் படிக்கவில்லை என்று நாம் கேட்கிறோம். இல்லை, நான் படித்தது பெரியார் தான் என்கின்ற அடிப்படையில் அவருடைய பாடத்திட்டத்தை என்னுடைய பல்கலைக்கழகத்திலே சேர்த்திருக்கிறேன் என்று அங்கே கேரள மாநிலம் அறிவித்திருக்கிறதா இல்லையா?
பவுன்சர் போட்டு விட்டாரு. நல்லா இருக்கு, பேசும்போது பயங்கரமா கை தட்டுறான். அப்படி யார் சொன்னா? அப்படி யார் சொன்னா? நான் சொல்றேன், அந்த சீமான் தான் சொன்னார். அப்படியே பேச ரிவர்ஸ்ல அப்படியே போங்க. அந்த குளத்தூர் மணியில உட்கார்ந்துருக்காரு. மைக்கு கொடுத்த சீமான் ஒரு டைரக்டரா நிக்கிறாரு. அவர் சொல்றாரு, இந்த கிழமைன்னு ஒருத்தர் இல்லைன்னா, பெரியார் படத்தை பார்த்து சொல்றாரு, இந்த கிழமைன்னு ஒருத்தர் இல்லைன்னா எங்க ஒரு மூலையில சிவகங்கை சுத்தி பிரிஞ்ச நானு ஒரு டைரக்டரா வந்து படத்தை எடுத்து பல பேருக்கு மத்தியில் பெருமையை சேர்த்து வாழ்க்கையில உயர்ந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் இல்லையா? இது இந்த கிழமை போட்ட பிச்சை. சொன்னது யாரு? அண்ணன் சீமான். நான் கேட்கிறேன், நீங்கள் வளர்ந்ததற்கு, நீங்கள் படித்ததற்கு, நீங்கள் பறைசாற்றி பேசுவதற்கு, நீங்கள் தலை நிமிர்வதற்கு காரணம் தந்தை பெரியார் என்று சொன்னது யார்? அண்ணன் சீமான். அதை அப்படி எடுத்துட்டு பெரியார் எங்களை படிக்க வச்சாரா, பெரியார் வந்து எங்களை வந்து ஆர்மைக்கு விட்டாரா, அப்படிலாம் ரெண்டு பேச்சு இருக்குல்ல, ரெண்டு பேச்சையும் தூக்கி மூணுல போட்டுட்டு போறான். அப்ப பேசுற பேச்சு அது வேற வாய், இது நார வாயின்னு போடுறான். எல்லாமே ஊழல் கலந்துதான். நம்ம கருத்து கிடையாது. நீ எதை நினைக்கிறாயோ அதுதானே உன்னிடத்துல வந்து சேரும். நீங்க பேசுற பேச்சு தானே. எனவே பெரியார் படிக்க வைத்தாரா என்பது அல்ல, ஆனால் ஒரே செய்தி வெளிப்படையாக சொல்லலாம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நான் அந்த திராவிடமா தமிழ் தேசியமா தமிழரா திராவிடரா கருத்தரங்கத்தை முழுமையா கேட்டேன். அந்தியா மணியரசன் அவர்களும் மணியரசனுடைய புதல்வன் செந்தமலன் அவர்களும் உரை, குறிப்பா செந்தமலன் அவர்களுடைய உரை மிக நல்லாவே இருந்ததுன்னு எல்லாரும் சொல்றாங்க. நல்லா தான் இருந்தது. அந்த உரையை நாங்க என்ன மாறுபடுறோம்? ஒண்ணுமே மாறுபடலாம். அவர் எதை பத்தி பேசியிருக்கிறாரு? சங்ககால இலக்கியங்களில் தமிழர்களுடைய பெருமையை பேசியிருக்கிறார். ஆமா, நாங்க அதை தான் பேசியிருக்கிறோம். சங்ககால இலக்கியங்களில் தமிழை போல ஒரு மொழி உண்டா, தமிழனை போல ஒரு வாழ்ந்தது உண்டா, தொல்காப்பியம் இருக்கிறதே, இதெல்லாம் நாங்க அதை தான் பேசிட்டு இருக்கிறோம். ஒருவேளை பேசுறது உங்க காதுக்கு கேட்கலையோ? நீங்கள் சங்ககாலத்தில் தமிழர் பெருமையை எப்படி பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ அதை விட பல மடங்கு சங்ககாலத்தினுடைய பெருமையை, சங்க தமிழர்களுடைய வரலாறுகளை, இலக்கியங்களை, தொல்காப்பியத்துடைய அந்த போற்றக்கூடிய செய்திகளை நாங்கள் தான் சேர்த்துக்கிறோம். தொல்காப்பிய காலத்திலே தொல்காப்பியர் எப்படி சிறந்தவர்? ஆமா, சிறந்தவர். அதைத்தான் நாங்கள் சொல்றோம். ஔவையாரை பெரியார் படிக்க வைத்தாரா? தொல்காப்பியத்தை பெரியார் படிக்க வைத்தாரா? தொல்காப்பியத்தை பெரியார், தொல்காப்பியரையோ ஔவையாரையோ பெரியார் படிக்கவில்லை. நாங்கள் கேட்கிற கேள்வி, தமிழ் சங்க காலத்தில் ஔவையார் படித்தார் அல்லவா? தொல்காப்பியம் படித்திருக்கிறார் அல்லவா? தமிழர்கள் எல்லோரும் நாம் படித்திருக்கிறோம் அல்லவா? தமிழர்கள் எல்லோரும் நாம் அறிவை பெற்றிருக்கிறோம் அல்லவா? அந்த அறிவை பெற்ற ஒரு தமிழ் சமூகம் பார்ப்பனர்கள் உள்ளே வந்த பிறகு எங்கள் அறிவை அவன் எப்படி சிதைத்தான் என்பதை பேசுவதற்கு சீமானுக்கு யோக்கியதை இருக்கிறதா என்று நான் கேட்கிறேன். ஆனால் ஔவையார் படித்தார், ஔவையார் படித்தார், உன்னுடைய அப்பத்தா ஏன் படிக்கவில்லை? ஔவையார் படித்தார், உன் அப்பா ஏன் படிக்கவில்லை? ஔவையார் படித்தார், உன் தாத்தா ஏன் படிக்கவில்லை? ஏன்னா ஔவையார் காலத்துல பிராமணியம் ஆதிக்கம் நகரவில்லை, நடைமுறைப்படுத்தவில்லை. ஔவையாருக்கு பிறகு, சங்க காலத்திற்கு பிறகு பிராமணியம் உள்ளே வந்தது, அறிவை கெடுத்தது, மூட நம்பிக்கையால் உள்ளே நுழைந்தான், பார்ப்பனிய கருத்தை திணித்தான். எனவே படித்தால் காதலை ஈயத்தை காட்சி ஊத்து என்று சொன்னான், ஒடுக்கப்பட்டவன் படிக்க கூடாது என்று சொன்னான், சூத்திரன் படிக்க கூடாது என்று சொன்னான். எனவே சூத்திர சாதியிலே பிறந்த உன் அப்பா, உன் தாத்தா, உன் முப்பாட்டன் படிக்கவில்லை. ஔவையாரை படிக்க வைத்த நமக்கு என்னுடைய அப்பனை படிக்க முடியாமல், படிக்க வைக்க முடியாமல் போனதற்கு என்ன காரணம்? பிராமணியம், பார்ப்பனியம். இதை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் போராடுவது வீணாக போய்விடும். இதை நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். பெரியாரை பற்றி போகிற போக்கில் இருக்கே சொல்லிட்டு போறோம். பெரியார் அப்படி சொன்னார், பெரியார் இப்படி சொன்னார். நான் கேட்கிறேன், பெரியாரை எந்த அளவுக்கு நீங்க புரிந்து வைத்திருக்கீங்க? முதல்ல பெரியாரை நண்பனா இருந்து பெரியார் படிங்க, அப்பதான் அவருடைய செய்திகளும் நமக்கு தெரியும். எதிரியாவே பார்த்து படிச்சா, அதாவது கிராமத்துல பழமொழி சொல்லுவாங்கல்ல, பிடிக்காத மாமியா கை விட்டா குத்தம், கால் விட்டா குத்தம் சொல்லுவாங்கல்ல, கிராமத்து பழமொழி. அது மாதிரி தான் பெரியார பிடிக்கும், ஆனா உனக்கு கொடுத்த அஜெண்டா படி பிடிக்காது. உனக்கு வேலை திட்டம் கொடுத்துருக்காங்க, அந்த வேலை திட்டத்தை நீ பெரியார திட்டணும். இந்த எல்ஜிபின்னு ஒரு படம் நினைக்கிறேன், அந்த படம் விஐபி ஏதோ ஒரு படம், அவனுக்கு வேலை திட்டம் கொடுத்துருவான். இதுதான் உன்னுடைய வேலை திட்டத்தை செஞ்சு முடிக்கணும். எனவே நான் இதை ஏன் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், இடதுசாரிகள் பார்ப்பனியத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கிற போது, அதிலும் திராவிடம் பெரியாரியம் என்கிற கருத்து
கருத்தியலோடு போராடி கொண்டிருக்கிற போது அதை சிதைப்பதற்காக வலதுசாரிகள் சில வேளை நம்முடைய சகோதரர்களையே இங்கே அனுப்பியிருக்கிறார்கள். அவர்களுக்கு சில வேலை திட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த பார்ப்பனிய அந்த ஆரிய சக்திகளால் தான் இது போன்ற விஷமத்தனமான கருத்துக்கள் பரப்பப்படுகிறது. ஒண்ணு இல்ல, அழகா சொன்னார். 2 பேர் கருத்தையும் பாருங்க, மனிதர் செய்ய கருத்தையும் பாருங்க, ஒரு பையன் கருத்தையும் பாருங்க. அந்த இறை அப்படின்னு ஒண்ணு வரும். தமிழர்களுடைய மரபின் அடிப்படையில இறை இருந்துச்சுன்னு சொல்றாரு. ஆமா இருந்துச்சு. அதுக்கு உருவ வழிபாடு கிடையாதுன்றாங்க. தலைவனாத்தான் நாங்க பார்த்தோம்ன்றாங்க. சரி சொல்லி அவர் சொல்றாரு, இங்க இறை என்கின்ற ஒன்றை பகுத்தறிவின் பெயரால் சிதைக்கிறார்கள். என்ன சொல்றாரு? பகுத்தறிவு கூடாதுன்னு சொல்றாரு. பகுத்தறிவின் பெயரால் சிதைக்கிறார்கள் என்று அவருடைய கூற்று அந்த உரையில அப்படி இருக்கு. அவர் நல்லா சொல்றாரு, தமிழருடைய மரபு அந்த ஒரு சில உயிரின் மூலமாக ஒரு 5 வகையான உணர்வுகள் தோன்றியது. தொடுதல் வந்தது, நாவு வந்தது, நாசி வந்தது, கண் வந்தது, செவி வந்தது, காது வந்தது, 6வதாக ஒரு அறிவு வந்தது. அது மனம் மட்டுமே தவிர பகுத்தறிவு கிடையாது. நம்மள அந்த 6வது அறிவு பகுத்தறிவுன்னு சொல்றோம்ல, அது அப்படி பகுத்தறிவுங்கிற வார்த்தையே கிடையாது. பகுத்தறிவை பயன்படுத்தாத, பகுத்தறிவின் பெயரால் தான் உன்னை சீரழித்திருக்கிறார்கள் என்று பெரியாரை மறைமுகமாக சொல்லியிருக்கிறார். நான் கேட்கிற பகுத்தறிவு எப்படி சீரழிக்கும்? பகுத்து அறிவதே பகுத்து அறிந்து பாருங்க சொல்றாரு. பெரியார் என்ன சொல்றாருன்னா, நான் சொன்னதை நீ அப்படியே கேட்கறது அவசியம் இல்ல, நான் சொன்னதே சரியா தப்பான்னு யோசி, சரிப்பட்டா மட்டும் கேட்டுக்க, இல்லைன்னா விட்டுரு. பெரியார் எந்த ஒரு கருத்தையும் சொன்னாரே தவிர திணிக்கவில்லை. இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் மிக மிக முக்கியமாக நாம் இந்த கோட்பாடுகளுக்கு, அதாவது வலதுசாரிகளுக்கு நாம் அவர்கள் பேசுகிற உரைகளுக்கெல்லாம் நாம் ஆட்பட்டு வரக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம் என்பதைத்தான் நான் எச்சரிக்கை உணர்வோடு இங்கே சொல்ல கடமை. எனக்கு அதில் நிறைய செய்திகள் இருந்தது. தமிழர் மரபை பற்றி அற்புதமாக உரையாற்றினார். நல்ல உரை, அதெல்லாம் மாற்றம் இல்லை. ஆனா அந்த உரையை எங்க இருந்து பேசியிருக்கணும்னா, பொய் சொல்லாதீங்கன்னு பேசுறாரு, உண்மையை மட்டும்தான் பேசணும்னு சொல்றாரு. உண்மையிலே ஒரு பேசியிருக்கிற வேண்டிய மேடையே தான். பொய்யவே பேசக்கூடாதுன்றாரு, உண்மையை மட்டும்தான் பேசணும்ன்றாரு. அப்படின்னா பேச வேண்டிய இடம் எங்கன்னா இந்த இடம் தான் பேசியிருக்கோம். ஏன்னா அங்கே பொய்யை தவிர ஒண்ணுமே கிடையாது. AK-47, 57 எத்தனை நம்பர் துப்பாக்கியெல்லாம் பயன்படுத்திருக்கிறார். இந்தியாவிலே ஒன்றும் பயன்படுத்தல. அவர் சொன்ன அந்த கதைகள் எல்லாம் அவ்வளவு, அதாவது இந்த இனவாதம் தேசியவாதம்ன்றதுக்காக நான் பார்க்கிறேன். இனவாதம்ன்றது எதுல போய் முடியும்? நீ சரியாக அரசியல் படுத்தப்படவில்லை என்றால், சரியான கருத்தியலால் உன்னை திரட்டப்படவில்லை என்று சொன்னால், அவர்கள் வெறுமனையாக விசிலடிச்சான் குஞ்சுகளாக மாறிவிடுவார்கள். பிரபாகரனுடைய தம்பி சீமான் இல்ல, நமக்கு தெரியும். சீமானுடைய தம்பிகள் எப்படி இருக்கிறாங்கிறதா நமக்கு பிரதான பிரச்சனை. நான் தம்பிகள் மீது மிகவும் பாசத்தோடு நேசத்தோடு இருக்கிறவன் தான். ஏன்னா இவ்வளவு குறுகிய காலத்துல ஏதோ ஒரு அரசியலால நமக்கு இன்னொரு தலைமை கிடைச்சிடாதா, இன்னொரு தலைமை கிடைச்சிடாதா, பிரபாகரன் பேசுறாரு, இளத்த பேசுறாரு, எங்களை மாதிரி நிறைய உணர்ச்சி வசப்பட்டு வந்திருக்கிற தம்பிகளை நான் மதிக்கிறேன். ஆனால் அதில் அரசியல் இருக்கிறதா அப்படின்னு நம்ம, அரசியல் இருக்கிறதா, அவருடைய உரையில் அரசியல் இருக்கிறதா, தெளிவு இருக்கிறதா, சித்தாந்தம் இருக்கிறதா? வெறும் உணர்ச்சி வசப்படக்கூடிய கருத்து மட்டும்தான் இருக்கு. அந்த கருத்தினால்தான் நம்பிகள் அரசியலாக தள்ள முடியல. நீங்க டிவி ஒரு கேள்வி, செந்தில் ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு பேட்டி இருக்கிறார். நாம் தமிழர் தம்பி ஒரு உட்கார்ந்து இருக்கிறார். இந்த முகநூல் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த விவாதம் தான் சீமான் வளர்த்த தம்பியினுடைய அடையாளமா நான் பார்க்கிறேன். அந்த விவாதத்துல சொல்றாரு, அவர் கேட்கிறார், என்ன கேட்ட மாதிரி இந்த தமிழ்நாட்டுல ரொம்ப கடனாகி போச்சு, ஒருவேளை நீங்க வந்தா என்ன செய்வீங்க? நான் மஞ்சள் நோட்டீஸ் அடிச்சிருவேன், என்ன ஒரு ரூபாய் கேட்க முடியாது, நான் மஞ்சள் நோட்டீஸ் அடிச்சுட்டு கடன்லாம் கட்ட முடியாது, இப்படி சாவி கொடுத்து குப்பரப்படுத்துறேன். டிவில வந்து இப்படியே பேசுறாரு. இல்ல அண்ணன் வந்தா டோல்கேட் அப்புறம் ஜேசிபி வச்சு, அப்புறம் அண்ணன் பேசுற பேச்சுதான், அண்ணன் பேசுற பேச்ச தம்பி பேசுறாரு, ஜேசிபி வச்சு ஒரே தரமட்டமா இடிச்சு போட்டு சாவியை கூட்டி போட்டு நான் படுத்துக்குவேன், என்னைய ஒரு ரூபாய் கேட்க முடியாது, நீ சாவி ஏண்ட கூட, ஆட்சிக்கிற சாவி ஏண்ட கூட, ஜேசிபி வச்சு நான் இடிச்சு காட்டுறேன்றாரியா? நடைமுறைக்கு எது சாத்தியம் இல்லைங்கிறது கூட தெரியாதா? எதை செய்ய முடியும் எதை செய்ய முடியாது என்று கூட தெரியாதா? நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நிச்சயமா ஆயிரட்டும், டோல்கேட் அடிச்சுவாரா? அதுல இன்னொன்னு சொல்றாரு தம்பி, இந்த திராவிட ஆட்சி நாட்டிலே சீரழிந்து விட்டது. தஞ்சாவூரிலே ஒரு
சொல்லியாவது நல்ல பக்குவமா ஆட்களை உருவாக்குங்க. நல்ல அடுத்த தலைமுறை தம்பிகளை சரியான கருத்தியவாதிகளாக உருவாக்குங்கள். தமிழ் தேசியத்தினுடைய அடையாள பிள்ளைகளாக உருவாக்குங்கள். தமிழ் தேசியம் என்றால் என்னவென்று சரியாக சொல்லிக் கொடுத்து உருவாக்குங்கள். அதான் என்னுடைய கேள்வி. எது தமிழ் தேசியம்? கத்தி கத்தி பேசுறாங்க தமிழ் தேசியம் ஆகிறாரு. பேசுறாரு எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, எங்கு பிறப்பினும் அயலன் அயலனே சொல்லிட்டாரு. சரி சொல்லிட்டாரு, என்ன பிரச்சனை இல்ல, அதைத்தான் நாங்களும் சொல்றோம். ஆனால் அது சமூக அறிவியலோடு சமூக குழுவியலோடு ஒத்து போகிறதா? எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே என்கிற முழக்கத்தை தமிழன் தான் ஆள வேண்டும் என்கிற முழக்கத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுல தமிழன் தான் ஆளணும். அண்ணன் பேசுறது நல்லா இருக்கு. எந்த தமிழ் ஆளணும்? எங்கு பிறப்பினும் அயலன் அயலன், இங்கு பிறப்பினும் அயலன் அயலனே, எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனேன்னா அமெரிக்காவிலேயோ லண்டன்லயோ வேறொரு நாட்டுல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால போனவன், 100 வருஷத்துக்கு முன்னால போனவன், 200 வருஷத்துக்கு முன்னால போனவன் தமிழையே மறந்து, தமிழ் கலாச்சாரத்தையே மறந்து, தமிழ் மொழியவே மறந்து, தமிழ்னா என்னன்னே தெரியாம ஒருத்தன் 300 வருஷத்துக்கு முன்னால அமெரிக்கால இருப்பான். அமெரிக்காவுடைய கல்ச்சர் வேற, அமெரிக்காவுடைய பண்பாடு வேற. அந்த கல்ச்சர் படி வாழக்கூடிய அமெரிக்காவில் வாழக்கூடிய ஒரு தமிழன் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகலாங்கிறதான சீமான் பேசுற கருத்து. இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக 94 வயதிலும் மூத்த சட்டத்தை தூக்கிக் கொண்டு இந்த மக்கள் உரிமை பெற வேண்டும், இந்த மக்கள் பகுத்தறிவு பெற வேண்டும் என்று தந்தை பெரியார் போராடினாரே, அப்போது கூட இந்த தமிழ்நாட்டில் ஆண்டக்கூடாது. ஆனால் 300 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழையே மறந்திருந்தாலும் அமெரிக்காவில் இருக்கிற ஒருவனை இங்கே ஆளலாம்னு சொன்னா இந்த அடிப்படையில் அந்த கருத்து சொல்லப்படவில்லை. பாவாணர் அப்படி சொல்லல. இதுதான் யோசிக்க சொல்லும். எனவேதான் தமிழர் என்பதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்கள்? யார் தமிழர் என்று நீங்கள் அடையாளம் சொல்லி தருகிறீர்கள்? ரொம்ப வெளிப்படையாக நானுமே பேசுறேன், தமிழன், தமிழ் பேசுறவன் தான் தமிழன். சரி, தமிழ் பேசுறவன் தானே தமிழன். சரி, இப்ப நீங்க சொல்லக்கூடிய தெலுங்கு பேசுறவன் தமிழ் பேசுறானா இல்லையா? தமிழ் தான் பேசுறான். நீங்க சொல்ற கன்னடம் தமிழ் பேசுறானா இல்லையா? தமிழ் பேசுறான். நீங்க சொல்ற மலையாளி தமிழ் பேசுறானா? பேசுறான். நீங்க சொல்ற பிராமணனும் தமிழ் பேசுறான். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, தமிழ் பேசுறவன் தமிழ்னா இவனும் தமிழ் ஆயிடுவான். ஆனா உங்க பாஷையில தமிழ் இல்லை, ரைட் ஒதுக்குங்க. ஏன்னா அவன் வேற மொழி பேசுறான், அவனுடைய கலாச்சாரம் வேறையா இருக்கு, அவனுடைய பண்பாடு வேறையா இருக்கு. ரைட், பிரச்சனை இல்லை. நான் ரொம்ப நேரடியா அண்ணன் சீமான் அவர்களுக்கும் ஐயா மணியரசன் அவர்களுக்கும் நான் இருந்து கேட்கிற கேள்விதான், இவன் தான் தமிழ் இல்லை. சரி, நான் கேட்கிறேன், பிராமணர்கள் தமிழர்களா இல்லையா? நேரடியாக பிராமணர்கள் தமிழர்கள் எப்படி? அதான் கேட்கிறேன், பிராமணர்கள் எப்படி? அவங்க பல வருஷமா வந்து இங்கே தங்கிட்டாங்க, ஒரு தமிழர் பேசுறாங்க. அதைத்தான் நாங்க சொல்றோம். பிராமணன் பல வருஷமா தங்கி இங்க தமிழ் பேசினா அவன் தமிழன். அதே ஒரு கன்னட பல வருஷமா தங்கி இங்க தமிழ் பேசினா அவன் கன்னட. அவங்க ஊருக்குள்ள கடை சேர்க்கக்கூடாதுங்கிறாங்க. நம்ம என்ன கேட்கிறோம்னா, அந்த பிற மொழி பேசுறவன் கூட தன்னுடைய மொழியை, தன்னுடைய கலாச்சாரத்தை இழந்து தமிழனோட ஐக்கியமாயிட்டான். ஆனால் நீங்க சொல்ற தமிழ் பிராமணன் தமிழனுடைய கலாச்சாரத்தோடு எங்கே ஒன்றி போயிருக்கிறான்? தமிழன் வேட்டி கட்டுவதை போல தமிழ் பிராமணன் என்று சொல்லக்கூடிய நீங்கள் சொல்லுகிற பிராமணன் தமிழன் கட்டுகிற வேட்டியை போலத்தான் தமிழ் பிராமணன் வேட்டி கட்டுகிறானா? நாம் முடிவெட்டி கொண்டு செய்கிறோமே, இதை போலத்தான் தமிழ் பிராமணன் முடிவெட்டி கொண்டிருக்கிறானா? நேற்று தானே நாம் நிறைய பேசலாம். எந்த தமிழன், எந்த பிராமணன் தமிழ் கலாச்சாரத்தோடு ஒன்றி போயிருக்கிறான்? தமிழை நீச பாசைங்கிறான், தமிழை நீச பாசைங்கிறான், தமிழ் மொழியால் ஓட முடியாதுன்றான், தமிழ் மொழி தேவமொழி அல்லன்றான். பெரியார சொல்றான், இங்க இருக்கிற பாப்பா இப்ப வரைக்கும் தமிழ நீச பாசைதான சொல்றான். போன வாரம் என் ஊர்ல வந்தது ஒரு பிராமணன் பேசுறான், ஐயோ நம்ம நாட்டுல போல ரொம்ப கெட்டு போச்சு, இந்த நாட்டுல எல்லாரோடையும் பயணம் பண்ணி எல்லாரோடையும் பழகி நமக்கும் இந்த தண்ணி தான் சொல்ல வருது, ஜலமும் சொல்ல வர மாட்டேங்குது, நம்ம ஆளுங்க ரொம்ப கெட்டு போயிட்டான். தீர்த்தம் தான் சொல்ல, தீர்த்தம்னு சொல்லணுமா? தண்ணிங்கிறது நீச பாசை, தண்ணிங்கிறது இனிமான பாசை. தண்ணீர் என்று நாம் பயன்படுத்தக்கூடிய தமிழ் சொல் ஒரு பிராமணனுக்கு, தமிழ் பிராமணனுக்கு கெட்ட வார்த்தையா தெரியும். தீர்த்தம்னு சொல்றான், ஆனா அவன் தமிழ். யார் பாசையில? சீமானுடைய அரசியல் படி குடிமை வெட்டி கொண்டு, வேட்டியை மாற்றிக்கொண்டு, வீட்டிலே வேற மொழியை பேசிக்கொண்டு, தமிழை ஏற்க மறுக்கிற, தமிழர்களை ஏற்க மறுக்கிற, தமிழர்களுடைய மொழியை ஏற்க மறுக்கிற, தமிழர்களுடைய கலாச்சாரத்தை ஏற்க மறுக்கிற, தமிழன் வேறு நான் வேறு என்று சொல்லக்கூடிய, சூத்திரன் வேறு பிராமணன் வேறு என்று சொல்லக்கூடிய பிராமணன் இவர்களுக்கு தமிழனா? பல ஆண்டு காலமாக
தன்னுடைய நிலத்தை தன்னுடைய வளத்தை இழந்து இங்கே இருக்கக்கூடிய அதாவது அவர்களில் அந்நியர்கள் வந்தேர்கள். அதுதான் சமூக அறிவியல் படி, அது சமூகவியல் படி, சமூக குழுவியல் சொல்லுவாங்க. அதன்படி இவர்கள் யோசித்தால் யார் தமிழர்கள், எது தமிழ் தேசியம் என்கிற அடையாளத்துக்குள்ளே அவர்கள் வருவார்கள். ஏன் நான் இப்ப கேட்கிறேன், ஐயா மணியரசன் பேசுற தமிழ் தேசியமும் அண்ணன் சீமான் பேசுற தமிழ் தேசியமும் ஒண்ணா? நான் கேட்கிறேன், எது தமிழ் தேசியம்? ஏன்னா யார் தமிழ் இருக்கிற கூட்டு இப்ப நேற்று வந்ததல்ல, அது நான் வரலாறு எனக்கு பின்னால அண்ணன் நிறைய பேர் பேச இருக்கு. யார் தமிழ் இருக்கிற அந்த அந்த கேள்விங்கிறது கிபி 6ஆம் நூற்றாண்டிலே வந்துருச்சு. கிபி 6ஆம் நூற்றாண்டிலேயே ஆரியன் கண்டே தமிழன் கண்டே என்கிற பாடலை பாடியதாக வரலாறு உண்டு, எழுத்துக்கள் உண்டு. திருநாவுக்கரசர் ஒருத்தர் பாடியிருக்கிறாரு. அதே 6ஆம் நூற்றாண்டுல தான் பூதத்தாழ்வார்னு ஒருத்தர் பாடியிருக்கிறாரு. அந்த பூதத்தாழ்வார்கள் பாடிய பாட்டுல 6ஆம் நூற்றாண்டிலேயே பிராமண தமிழன் சொல்றாரு. அதே 6ஆம் நூற்றாண்டுல திருநாவுக்கரசரை பார்ப்பா வேற தமிழ வேறன்னு சொல்றாரு. இந்த விவாதம் ஏதோ சீமான் வந்து துவங்கி வச்சது, ஏதோ சீமான் வந்தோன்னு எல்லாம் அடங்கிட்டாங்களா? தம்பி மன்னிக்கணும் அண்ணே, 6ஆம் நூற்றாண்டிலேயே நாங்க கேள்விப்பட்டு படிச்சுட்டோம். எத்தனை பேர் தமிழர்களுக்கான வரையறையை சொல்லி இருக்கிறார்கள். வரையறை போயிட்டே இருக்கு. ஏன் இப்ப ரெண்டு விஷயம், அண்ணன் பிரபாகரன் தான் உங்களுக்கு தலைவர். பிரபாகரன் தமிழர்களுக்கு என்ன வரையறை வச்சிருக்கிறாரு? அந்த வரையறை நீங்க வச்சிருக்கீங்களா? அப்படின்னா இல்ல. ஆனா நீங்க ஒரு வரையறை வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த வரையறை மாப்போ சிவஞானம் என்கிற அறிஞர் பயன்படுத்துகிற வரையறை சொல்லுகிற அந்த வரையறை நீங்க வச்சிருக்கீங்க. மகிழ்ச்சி, அது உங்களுடைய கருத்து, உள்ள நுழையில. நான் கேட்கிறேன், மாப்போசியுடைய வரையறை என்ன? முதல் மாப்போசி யாரு? இன்னைக்கு சீமான் பேசுறதுனால எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு கைது தட்டுறாங்க தம்பிமாருங்க. அவருக்கு அது புதுசு அரசியல். ஆகா, சீமான் எப்படி? ஆனால் சீமான் பேசுவதற்கு முன்பாக கலைஞர் இளைஞராக இருக்கிற போது பேச்சை கேட்டுக்கிறீங்களா? கருணாநிதி அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கிறீங்களா? அண்ணாதுரையினுடைய பேச்சை, இளம் வயது பேச்சை நீங்க கேட்டுக்கிறீங்களா? பெரியாரின் இளம் வயது பேச்சை நீங்க கேட்டுக்கிறீங்களா? நடேசனாரினுடைய பேச்சை கேட்டிருக்கிறீர்களா? அயோத்திதாச பண்டிதனுடைய பேச்சை கேட்டிருக்கிறீர்களா? நான் கேட்கல, ஆனா படிச்சிருக்கேன். ஒருவேளை அண்ணாதுரை பேச்சை படிச்சிருந்தா கேட்டிருந்தா சீமான் பேச்சுக்கு அவன் கைது இருக்க மாட்டான். கலைஞர் பேச்சை கேட்டிருந்தால் பார்த்திருந்தால் கைது இருக்க மாட்டான். அயோத்திதாச பண்டிதனுடைய சிந்தனையை பார்த்திருந்தால் படித்திருந்தால் கைது இருக்க மாட்டான். ஏன்னா இன்னைக்கு பேசுற சீமானுடைய இந்த உரை 30 ஆண்டுகளுக்கு முன்பாக, 50 ஆண்டுகளுக்கு முன்பாக, 70 ஆண்டு காலத்துக்கு முன்பாக திராவிட அரசியலை எடுத்த அத்தனை தலைவர்கள் பேசிய கருத்து. அவங்க திராவிடம் என்கிற அரசியல் இருந்து பேசுறாரு, இவர் தமிழ் தேசியம் என்கிற அரசியல் படி பேசுறாரு. எழுத்து தான் வேலையை தவிர வார்த்தைகள் ஒன்று, உரைகள் ஒன்று, கையாளுவது ஒன்று. மறுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா புதுசுன்னு நினைக்க வேண்டியதில்லை. அதான் 6ஆம் நூற்றாண்டுல வந்திருக்கு மாப்போசியை பத்தி. ஏன்னா விதை விதைத்தோமோ, யாருடைய விதையை நாம் எடுக்கிறோமோ அதான செய்தி. இப்ப சீமானுக்கு தலைவர் மாப்போசி. இப்ப மாப்போசி யாரும் தெரிஞ்சாலே சீமான் யாரும் தெரிஞ்சிரும்ல. இப்ப மாப்போசி வேற யாரும் இல்ல, அவருடைய ராஜாஜினுடைய சீடர். ராஜாஜி வேற யாரும் இல்ல, பிராமணர். ராஜாஜி யாரு? சூத்திரம் படிச்சா காதல ஊத்துன்னு சொல்லக்கூடிய அந்த மனுசாஸ்திரத்தை அப்படியே ஏற்று சூத்திரம் படிக்க கூடாது என்கின்ற அடிப்படையில் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவங்க. அப்ப குலக்கல்வி திட்டம் என்ன சொல்லுது? முடிவெட்டணும், முடிவெட்டணும், சிறுத்தைக்கணும் அப்படின்னு சொல்லுது. அந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த ராஜாஜினுடைய சீடர் தான் மாப்போசி. இதை நான் சொல்லல, மாப்போசியே மேடையில் சொல்றாரு. என்னுடைய சீடர், என்னுடைய சிஷ்யன், என்னுடைய வார்ப்பு எப்படினாலும் வச்சுக்கலாம். என்னுடைய மாப்போசி அவர்கள் நானே செய்ய முடியாத வேலையை கூட மாப்போசியை வச்சு நான் செஞ்சுருவேன். அதுக்காக தான் மாப்போசியை நான் வச்சிருக்கேன்றார். உரை இருக்கு, மறுத்து பேசினா பார்ப்போம். இதே சொல்றேன், ராஜாவினுடைய கருத்தை நான் போக முடியாத இடத்தில் கொண்டு செல்வதற்காக மாப்போசி எனக்கு பயன்படுகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? பிராமண கருத்தை, பிராமணர்களுடைய அந்த ஆதிக்கத்தை நான் நேரடியாக கொண்டு செல்கிற போது இந்த திராவிட கும்பல்கள், இந்த பெரியார் பிள்ளைகள் நமக்கு எதிராக இருக்கிறார்கள். எனவே பெரியாரை உடைக்க, திராவிடத்தை உடைக்க, அதே தமிழ் சாதியில பிறந்த ஒருவரை உருவாக்கி தமிழ் தேசியம் என்கிற அந்த அரசியலுக்குள்ளே நுழைந்து போலி தமிழ் தேசியத்தை உருவாக்கி, திராவிட எதிர்ப்பை உருவாக்கி, பார்ப்பனியத்தை கவனமாக பாதுகாக்க எனக்கு
மாப்போசி தேவைப்படுகிறார், மாப்போசி எனக்கு பயன்படுகிறார் சொன்னது ராஜாஜியா இல்லையா? அந்த ராஜாஜியுடைய வார்ப்பாக இருக்கிற மாப்போசியுடைய வார்ப்பு தான் சீமான். ஏன்னா அந்த மாப்போசி தான் சொல்றாரு, தமிழ் பிராமணர்கள் தமிழர்கள், பிறர்கள் எல்லாம் அந்நியர்கள். அதே செய்தான். இப்ப நான் ரொம்ப வெளிப்படையா நேரடியா கேட்கிற விஷயமே தான், பிராமணர்கள் எப்படி தமிழர்கள் ஆனார்கள், கன்னடர்கள் தெலுங்கர்கள் எப்படி வந்தியர்கள் ஆனார்கள்? நீ சொன்ன மாதிரியே தெலுங்கர்கள் வந்தியர்கள் என்றால், கன்னடர்கள் வந்தியர்கள் என்றால், இவர்களாவது இந்த ரேஷன் மூலக்கூறு திராவிட மொழி குடும்பத்தினுடைய மூலக்கூறுகளிலே ஒரு இனமாக தமிழ் தெலுங்கு இனம் இருக்கு, கன்னட இனம் இருக்கு, மலையாளம் இருக்கு. இவங்களாவது இந்த ரேஸ் அடிப்படையிலாவது ஒன்னோட ஒன்னா வருவாங்க. இந்த ரேஸ் அடிப்படையில கூட ஒன்று சேர முடியாத ஆரிய ரேஸ், அது வேற ஒரு இனம். ஆனால் அந்த இனத்திலே பிறந்த ஒரு பார்ப்பான் தமிழனாக ஏற்பாய், இந்த தமிழ் மொழிகளோடும் பண்பாடுகளோடும் கலாச்சாரங்களோடு கலந்தவர்களை ஏற்க வருகிறாய் என்று சொன்னால் இதற்கு பெயர் தான் இனவாதம். இதற்கு பெயர் தான் இனவாதம். இது இனவாதம் ஏன் சொல்றோம்? நீங்க ரொம்ப வெளிப்படையா பேசலாம், இப்படி வச்சுக்கலாம், நம்ம நேரடியா வச்சுக்கலாம். நேரத்தில் அடிப்படையில் பிஜேபி இருக்கு, நாம் தமிழர் இருக்கு. பிஜேபி நாம் தமிழர் ரெண்டையும் நாங்கள் வலதுசாரின்னு சொல்றோம். நாம் தமிழர் பேசுற அரசியல் வலதுசாரி அரசியல் சொல்றோம், பிஜேபி பேசுற அரசியல் வலதுசாரி அரசியல் சொல்றோம். ரெண்டுக்கும் அப்படி எப்படிங்க? நாம் தமிழர் கட்சி அண்ணன் தான் பயங்கரமா பேசுறாரு, பிஜேபி எதிர்க்கிறாரு, நீங்க எப்படி அவரை வலதுசாரின்னு சொல்லலாம்? பிஜேபி அவர் தானே எதிர்க்கிறாரு, ஆர்எஸ்எஸ் அவர் தானே எதிர்க்கிறாரு. ஆமா, அப்படிதான் அண்ணன் நீ என்ன எதிர்க்கிற மாதிரி எது? நான் கேட்கிறேன், இப்ப இந்த பிஜேபியை திருமுருகன் காந்தி எதிர்த்தார்ல, ஆர்எஸ்எஸ் திருமுருகன் காந்தி எதிர்த்தார்ல, ஏன் திருமுருகன் காந்தி பிடிச்சி உள்ள போட்டீங்க? ஏன்னா சரியா எதிர்க்கிறார். உனக்கு தெரியும், ஆரியக்காரனுக்கு தெரியும், பாப்பானுக்கு தெரியும், நம்மளோட எதிரி திருமுருகன் காந்தின்னு தெரியும். நீ உள்ள பிடிச்சி போடுவ. சீமான் திருமுருகன் காந்தி மேல பேசுறாரு, ஏன் உள்ள பிடிச்சி போடல? நீங்க திருமுருகன் காந்தி ஆரியத்திற்காக பேசியது உண்மை என்றால், திருமுருகன் கைது நியாயம் என்றால், சீமானுடைய கைது நியாயமாக இருந்திருக்க வேண்டுமே, ஏன் கைது பண்ணல? அதனால ரெண்டு ஒண்ணு கிடையாது. திருமுருகன் காந்தி பேசுற தமிழ் தேசியம் வேறு, சீமான் பேசுற தமிழ் தேசிய அரசியல் வேறு. திருமுருகன் காந்தி பேசுறது இடதுசாரி தமிழ் தேசியம், சீமான் பேசுறது வலதுசாரி தமிழ் தேசியம். சுருக்கமாக முடிச்சுக்கலாம். இதை நான் எப்படி ஒப்பிட்டு பாக்குறேன்னா ரெண்டே விஷயம் தான். இதை கேள்வி ராகவன் ஒருத்தர் அண்மையில எல்லாரும் நூல்ல பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி மேடையில நான் பேசுனதே இல்லை, சீமானுக்காக பேச முடியாது. இந்த கேள்வி ராகவனுடைய வீடியோ எல்லாரும் பார்த்தோம். அது அலுவலகத்தை கேட்குச்சமான பேச முடியாத ஒண்ணுதான். நம்மள மாதிரியா இருக்கும் அமைதியா தானே இருப்பான், நம்மள மாதிரி அமைதியா தானே இருப்பான். ஆனா எந்த இந்துத்துவவாதியாவது எதிராக பேசணும், தப்புனாவது பேசுறானா? இப்ப நீங்க அர்ஜுன் சம்பத் கருத்து என்ன? கேபி ராகவன் பிரச்சனை இல்ல, அர்ஜுன் சம்பத் கருத்து கேபி ராகவன் விஷயத்துல என்னவோ அதுதான் சீமானுடைய கருத்து. அதுக்கு ஒருபடி அர்ஜுன் சம்பத் நீ என்ன குதிக்கிற, நான் குதிக்கிற பாரு, என்ன கேபி ராகவன் பெருசா பண்ணிட்டாரு, யாரும் பண்ணாத பண்ணிட்டாரு, எப்படி இதை பேச முடியுதுன்னு கேட்கிறேன். எப்படி இதை பேச முடியுது? நான் பூசலையா அதை ஒருத்த போட்டான், அது சரி பாம்பின் பாம்பரியம் அவருக்கு மக்களுக்கு மாத்திரமே எப்படியா இருப்பான், அவன் மாதிரி தானே இருப்பான்னு போட்டான். அண்ணன் சீமான் அவர்களுடைய அந்த அரசியல் இப்படி எப்படி எல்லாம் பின்னோக்கி போயிட்டு அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். ரொம்ப நேரத்தில் முடிக்கிறேன். அண்ணன் இளமான ரொம்ப தெளிவா விஷயம் பேசினேன், நிறைய விஷயத்த பேசினேன், நான் பேச வேண்டிய விஷயத்த கூட பேசினார். இப்ப என்ன இப்போ எல்லாத்துக்கும் குடிக்கிறாரு. இப்ப கெச்சராஜா ஒருத்தர் அவங்க அம்மா மலையாளியான்னு கேட்டார். ஆட்டை கடிச்சு மாட்டை, அது வேற விஷயம். நான் கெச்சராஜாவுக்கு அறிக்கை விட்டேன், கெச்சராவை நான் கண்டிச்சேன். எப்ப சீமான் எனக்கு அண்ணன், நான் அவருடைய தம்பி, எனக்கு அவருக்கு 1000 பிரச்சனை இருக்கும். கெச்சராஜா மாதிரி இந்த பாசிஸ்டுகள் இந்த பார்ப்பனிய கும்பல் எல்லாம் நீ இப்படி பேசுறத நான் அனுமதிக்க முடியாது கடன் தெரிவிச்சிட்டேன். இப்பவும் கெச்சராஜாவை நான் இந்த இடத்துல கண்டிக்கிறேன். என்ன எங்க அண்ணன் சீமான் அவங்க அம்மாவை பத்தி பேச உனக்கு என்ன யோகியம் இருக்கு? நீ யாரு? எங்க அண்ணன் பிரச்சனை, நாங்க அடிச்சுக்கிறோம் பிடிக்கிறோம். கெச்சராஜா மாத்திரம் இல்ல, கெச்சராஜா மாதிரி இருக்கிற அந்த பார்ப்பனிய கும்பலை கூட எச்சரிக்கை விடுக்கிறேன். இந்த வேலையை வச்சுக்காதீங்க, இந்த வேலையை வச்சுக்காதீங்க. உனக்கு என்ன நிரூபிக்கணும்? நாங்க மலையாளியா தமிழர் உனக்கு நிரூபிக்கும் போது நீ யாரு? ஒன்னே நாங்க தமிழ்நாடு எங்க அண்ணனே வந்து ஏற்கல, நீ என்ன எங்களுக்கு பக்காலத்து வாங்குற? எங்களுடைய பிரச்சனை நீ என்ன தலையிடுற? ஆனா இப்படி நம்ம குதிக்கிறோம்ல, நம்ம குதிக்கிறோம்ல. ஆனா சீமான் குதிச்சிருமா இல்லையா? சீமான் குதிச்சிருக்குமா இல்லையா? நானே தமிழ் தேசியத்துடைய அடையாளமா இருக்கிறேன், நானே தமிழ் பிள்ளைகளுக்கு தலைவனா இருக்கிறேன், எங்க அம்மாவை தமிழ்ச்சியான்னு கேட்டேன். கெச்சராஜாவே உன்னை நாவை அடைக்கணும் பேசிருக்கணுமா இல்லையா? ஒண்ணு இல்ல, ஜெயராமன் ஐயா என்ன பேசிட்டாரு? எப்ப இதுதான் அரசியல், அது இல்லப்ப அரசியல். நல்லவரை எவன் பார்க்க முடியாது. அந்த நல்லவரை போய் அடிக்க 4 பேர் வீட்டுக்கு போறான்.
இருக்குமா இல்லையா? முதல்ல கெச்சிராஜாக்கு இந்த பணையர் தான் பேசுவாரா? கெச்சிராஜாவை கேட்க ஆள் இல்ல. ஆனா அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, கடந்து போயிடலாம். கடந்து, ஏன்னா அது பிரச்சனை இல்ல. நீங்க கெச்சிராஜாவை கை வச்சா பார்ப்பத்தை கை வைக்கிற மாதிரி தானே. மேல இருக்கிறவனுக்கு கொடுத்த வேலை கொடுத்து தான் ஏன்னா நீ போறன்னு கேட்பாங்க. இப்படிப்பட்ட பல செய்திகள் அதுக்குள்ளே அடங்கியிருக்கிறது. எனவே நான் இந்த இடத்துல நேரடியாக செய்திக்கு வருகிறேன். இங்கு இருக்கக்கூடிய இனவாத அரசியலையும் தமிழ் தேசிய அரசியலையும் அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளை நீங்கள் பகுத்து பார்த்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பகுத்து பாருங்கள், பகுத்து ஆய்வு செய்யுங்கள். எது வலதுசாரி, எது இடதுசாரி, எது இனவாதம், எது தமிழ் தேசியம்? என்னை பொறுத்தவரை இப்பொழுது சீமான் பேசுகிற அரசியல் என்பது முழுக்க 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 ஒரு இனவாத அரசியலாக இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு தம்பிகள் எல்லாம் தமிழ் தேசியத்தினுடைய அரசியலை புரிந்து கொள்ள முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நான் இந்த இடத்துல ஒரே செய்தியை சொல்ல விரும்புகிறேன். தமிழர்களுடைய நலனை காக்க போராடுபவர்கள், தமிழ் தேசியத்துடைய உரிமையை காக்க போராடுபவர்கள் நட்பு சக்தியால் பகை சக்தியால் என்பதை அடையாளம் கொண்டு போராட வேண்டும். அந்த அடையாளத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். தமிழ் தேசியத்துடைய வரையறையை எங்களால் தெளிவாக உணர்ந்து அதற்கேற்றார் போல் எங்களால் நகர முடியும். தமிழ் தேசியம் என்ன? ஸ்டாலினுடைய வரையறையே தமிழ் தேசியத்துடைய வரையறை தான். ஸ்டாலின் என்ன சொல்றாரு? பொதுவான நிலப்பரப்பு, பொதுவான மொழி, பொதுவான பொருளியல் கோட்பாடு, பொதுவான பண்பாடு, இவற்றை கொண்ட ஒரு இந்த வரையறைக்குள்ளே வரக்கூடிய ஒரு இனம் அதற்கான இன வரையறைக்குள்ள வந்தாங்க. இப்ப பொதுவான மொழி தமிழ், பொதுவான பொருளியல் தமிழ் நாட்டை சார்ந்தது, பொதுவான எல்லை தமிழ்நாடு என்றெல்லாம் இருக்கிற போது இந்த இனத்தின் பேர் தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் இப்படிதான் தேசிய இனத்தை வரையறுத்திருக்கிறாங்க அறிவியல் அறிஞர்கள், சமூகவியல் அறிஞர்கள். எனவே ஸ்டாலின் அவர்கள் வரையறுத்த அந்த வரையறையின் படி நாங்கள் பேசுகிற தமிழ் தேசியம் இருக்கிறது. அந்த தமிழ் தேசிய வரையறை தான், அந்த தமிழ் தேசிய வரையறை தான் சரியான வரையறாக இருக்க முடியும் என்று நாங்கள் முன்வைக்க தயாராக இருக்கிறோம். இதில் விவாதிக்க யார் வந்தாலும் அவர்களோடு விவாதிக்க தயாராக இருக்கிறோம். முதலில் எங்களோடு விவாதத்துக்கு வருவதற்கு முன்பாக ஐயா மணியரசன் அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் உட்கார்ந்து பேசுங்கள். ஐயா மணியரசன் அவர்கள் பேசுகிற தமிழ் தேசியம் வேறாக இருக்கிறது, அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிற தமிழ் தேசியம் வேறாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் மணியரசன் அவர்கள் பேசிய பேச்சிலிருந்து சொல்கிறேன், இப்போது சீமான் அவர்கள் பேசுகிற அரசியல் என்பது இன விடுதலைக்கான அரசியல் அல்ல, மாறாக முதலமைச்சர் பதவிக்கான அரசியல். இதை நான் சொல்லல, ஐயா மணியரசனே சொல்லியிருக்கிறார், ஐயா தியாகரையா சொல்றார். எனவே முதலமைச்சருக்காக போராடுவது என்பது வேறு, இன விடுதலைக்காக போராடுவது என்பது வேறு. இரண்டையும் போட்டு குழப்பிக்க வேணாம். இன விடுதலை யாரிடம் சிக்கிக் கொண்டிருக்கிறது? இந்திய பார்ப்பனிய பணியாற்றுவோரிடம் சிக்கிக் கொண்டிருக்கிறது. எனவே எதிர்க்க வேண்டியது இந்திய சர்க்கார், இந்திய ஏகாதிபத்தியத்தை. இந்திய ஏகாதிபத்தியம் யாருடைய ஏகாதிபத்தியம்? பார்ப்பனர்களுடைய ஏகாதிபத்தியம். எனவே இந்திய பார்ப்பனிய பணியார் கும்பல்களுடைய ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதற்காக அமைக்கப்படுகிற தமிழ் தேசியம் தான் உண்மையான இடதுசாரி தமிழ் தேசியம். எனவே அந்த அரசியலை நியாயமாக செய்வோம், சரியாக செய்வோம். அதற்காக நட்பு சக்திகளோடு கைகோர்ப்போம். ஜனநாயக அடிப்படையில் தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுப்பதற்கான அத்தனை கருத்திலும் தமிழ் புலிகள் கட்சி உங்களோட களத்தில் இருக்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை நல்கிய அண்ணன் குடந்தை அரசன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை